பிரதீப்னு எழுதிட்டு உங்ககிட்ட கதை சொல்லணுமா? இல்ல கதைய எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாரி இருக்கிறீங்க. இல்ல கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா? பிரதீப்னா எப்பவுமே ஏஜிஎஸோட டோர் ஓப்பன் தான். அது டவுட்டே கிடையாது. ஆ அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்பவுமே இதுதான். பட் பிரதீப் அப்படி வரல. நாங்க வொர்க் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தோம். நம்ம 2 பேருக்காக ஒரே ஒரு பதில் நான் சொல்லிக்கிட்டுமா? கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கேன். சார் பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்டு. நான் பார்த்துருக்கேன். அவன் எவ்வளோ ஆக்டரா எவ்வளோ காம்பவுண்ட் ஏறி இறங்கியிருக்கான். என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் அது இங்க சொல்ல வேணாம். அவன் போய் ஹீரோவா ஏறி இறங்கும்போது. ஆனா அப்பவே ஏஜிஎஸ்ல வந்து கதவு தொறந்து படம் பண்ணவங்க சார். அவன வச்சு 100 கோடி படம் ஹிட் குடுத்துருக்காங்க சார். அப்போ ஆப்வியஸா இதுதானே சார். பிரதீப் யாருன்னு இல்லாதபோதே ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க. பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணும்போதும் they did it for பிரதீப் at that point of time. அப்போ அதுதானே சார். ஐ திங்க் தட்ஸ் வேர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ், பிக் ஃபிலிம்ஸ் alone. இட் இஸ் அபவுட் ஃபைண்டிங் நியூ டேலண்ட்ஸ். they found பிரதீப். ஸோ இல்ல அது எதுக்காக கேட்கணும்னா, நெறைய பேர் ஸ்டோரி வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேள பிரதீப்னு சொன்னா கதவு தொறக்குமோ என்னவோ? அசிஸ்டன்ட் டைரக்டருங்களுக்கு. இல்ல அதனால தான் நல்ல கேட்டேன். கதையா இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருந்தா தான் எல்லாருக்கும் அது ஃபவுண்டேஷன் அது ஒரு படத்துக்கு.